உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். ரசத்தில் என்ன பிரமாதம் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் பாருங்கள் இந்த ரசத்தை. நல்லா பழுத்த தக்காளியாக 5-6 தக்காளி எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதையும் அதில் போட்டுருங்க. உப்பு போடுங்க. கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சு எடுத்து புழிஞ்சிட்டு தான் நம்ம அந்த தண்ணியில் தான் ரசம் வைக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜல்லடை வச்சு இதைய வந்து அதில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இது நான் ஒரு இடத்துல பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, அதனால் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக செஞ்சேன். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. சக்கையை நல்லா பிழியிற அளவு பிழிஞ்சு அதை எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வரமிளகாய், அதாவது காரத்துக்காக ஒரு 2 வரமிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 2 வரமிளகா சேர்த்தி அது வந்து நல்லா வேகாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருகீரவும் கூடாது. அந்த அளவுக்கு வந்து அதை மொறுமொறுன்னு வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்துட்டு இப்போ சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். நம்ம அந்த கசடெல்லாம் பிழியும் போது அதில் வந்து காரமெல்லாம் போயிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இது கூட ஊற்றிடலாம். நீங்கள் இடையில கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிங்க. அப்புறமா இனிப்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கரும்பு சர்க்கரையெல்லாம் சேர்த்தலை, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் அப்படி சேர்த்தலை. இதைய நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கொதி வராமல் எடுத்து மல்லி இலை போட்டிங்கன்னா ரசம் தயார். செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது.